ஹலோ குட்டி பிள்ளைங்களா. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாம் ரெடியாக வந்து உட்காந்துருக்காங்க. என்ன அவங்க எல்லாம் முன்னாடியே வந்து உட்காந்துருவாங்களே. ஆமாம், சண்டே ஜாம் நிகழ்ச்சின்னொன்னே எல்லாம் ஓடிட்டு இருந்தவங்களாம் விளாண்டுட்டு இருந்தவங்களாம் ஓடி வந்து ரெடியாக நீட்டாக உட்காந்துருக்காங்க. அப்படி தானே? ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் சொல்லுங்கள். இன்னைக்குள்ள டைட்டில் என்ன? ஓ, இன்னைக்குள்ள டைட்டில் சொன்ன பிறகு தான் நீங்கள் அடுத்தது என்னதுன்னு சொல்லுவீங்களா? ரைட், ஓகே. குட்டீஸ் எல்லாரும் நோட் எடுத்துட்டீங்களா? பேன் எடுத்துட்டீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க நல்ல பிள்ளைங்க. வெரி குட். இன்னைக்குள்ள டைட்டில் என்னன்னா பொருளாசை. என்னது சொல்லுங்க? பொருளாசை. பொருளாசைனா என்னது? நம்ம அடுத்தவங்க பொருள் மேலேயோ இல்லை நமக்கு அதிகமாக நமக்கு தேவைக்கு போக அதிகமாக ஆசைப்படுறது மேலேயோ அதனோட அர்த்தம் தான் பொருளாசை. சரியா? அந்த பொருளாசையை குறித்து தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் ப்ரேயர். ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம கண்ணை மூடணும், கையை கூப்பணும், முழங்கால் போடணும். எல்லாரும் ரெடியா? முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை குப்பிக்கோங்க. அண்ணன் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லணும். சரியா? ஓகே. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கேட்க போகிற பாடல் மனப்பாட வசனம் கதைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் கேட்கிறபடி அதில் உள்ள காரியங்களின்படி நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ரெடியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பாட்டு பார்க்க போகிறோம். சரியா? எல்லாரும் பக்கத்தில் உள்ள திங்ஸ்லாம் நோட்டி வச்சுக்கோங்க. இப்போ வசந்தனனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வந்து பாட்டு சொல்லி தருவாங்க, ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. ஆமாம், வீட்டில் உள்ள பொருள்லாம் எதையும் உடச்சிடக்கூடாது. ஓகேவா? எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருங்க. இப்போ ஆட்டம், டான்ஸு, பாட்டு. ஓகே ரைட். வெல்கம் பண்ணிடுவோமா வசந்தனனையும் ஃப்ராங்க்லின் அண்ணனையும்? வாங்க. ஹாய் குட்டி அண்ணே. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கோண்ணே. நானும் நல்லா இருக்கேன். பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க நம்புறேன். பார்த்தாலே தெரியல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. நீங்கள் கூட வித்தியாசமாக வந்திருக்கீங்களே. ஆமாண்ணே, வித்தியாசமான பயங்கரமாக இருக்குது. வித்தியாசமான காஸ்டியூம் டிசைனர் வந்து இன்னைக்கு எனக்கு இப்படி காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. ஓகேண்ணே. அண்ணே, ஒரே ஒரு உண்மையை மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். உண்மையை கேட்க போறீங்களா? ஆமா. இவ்வளவு நாள் பொய்யா கேட்டீங்களா? அப்போ ஆமா. ஏன்னா பச்சை மிளகா பாத்திருக்கீங்களா? பச்சை மிளகா இருக்கு. பாத்தீங்களா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும் சாப்பிட்டா? ஏனே ரொம்ப வரைக்கும்னே சாப்பிடவே முடியாது. அங்க பாருங்க, ஒருத்தன் இனிக்கும்னு சொல்றான் பாருங்க. மண்டையில கொட்டுங்க அவனை. பச்சை மிளகா சாப்பிட்டா காரமா தானே இருக்கும். ஆமா. அதை யாரும் மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. அதே மாதிரி தான் நம்மளும் பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. ஆமாண்ணே. அததான் என்னன்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. ஓகே, அதை நம்ம பாட்டுல இருந்து கத்துக்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ். சரி குட்டீஸ், இப்போ நாங்க பாடுறோம், நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. சரியா? மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. பச்சை மிளகா ஹே 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 ஹே, பச்சை மிளகா ஹே 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 ஹே, பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம்.
ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத நீயும் ஸ்மார்ட் போனுக்கு பரிசு வாங்காத இயேசு அன்பு ஒன்று போதுமே நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே இயேசு அன்பு ஒன்று போதுமே நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம் பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். அண்ணே அண்ணே சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுல இருக்க. ஆமா, மிளகாவை சாப்பிட்டா காரமா தான் இருக்கும். அதே மாதிரி பாவத்தை செஞ்சா என்ன தெரியுமா? மரணம் தானே. அதை மாத்த முடியாது. நல்லா கவனிங்க. நீங்க என்ன பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? பாவம்னா திருடுறது, கொல்றது, அதான் பாவம். ஆமா, கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறது, அந்த பொருளாசைன்னு சொல்லுவோம்ல. ஏன் நீங்க மனசுல யோசிச்சா கூட அது பாவம் தான். கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க மனசுல சிந்திக்கிறீங்கல்ல, நீங்க செய்யலாம் வேண்டாம், அதை பண்ணலாமான்னு யோசிச்சாலே பாவம் தான். ஆமா, பைபிள் அதான் சொல்லுது. நீங்க கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பேசுனீங்க இல்ல சிந்திச்சீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது பாவம்னு சொல்லுது. முக்கியமா அண்ணே இப்போ இருக்க காலத்துல நிறைய பிள்ளைங்க பாவம் செய்யறது எதை வச்சு தெரியுமா? எதை வச்சுனே? இந்த இதை வச்சுதான். ஆமாண்ணே, இதை வச்சுதானே. ஆமா, நிறைய பேரு இதை வச்சு கூட பண்ணி உடச்சு வச்சிருக்காங்க பாருங்கண்ணே. ஆமா, அதாவது இந்த ஸ்மார்ட் போனுக்கு எல்லாரும் அடிக்ட் ஆயிருந்தாங்க, அடிமையாயிருந்தாங்க. ஆமாண்ணே. நம்ம பைபிள் சொல்லுது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் இந்த செல்போன்ல கூட தேவையில்லாத விஷயத்த பாக்குறாங்க, கேக்குறாங்க. ஆமாண்ணே. ஆமா, அதனால அந்த பாவத்துக்குலாம் அடிமையா இருக்கிறாங்க. இதுல இருந்து விடுபட்டு நமக்கு ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நம்ம யாரை நம்பணும்? ஏசப்பாவை தான் நம்பணும். ஏசப்பா நம்பணும்னா எல்லா பாவத்துல இருந்தும் அவர் நம்மளை மாற்றி நமக்கு ஒரு எவர்லாஸ்டிங் ஹாப்பியான லைஃபை கடவுள் கொடுப்பாங்க. கண்டிப்பானே. ஓகே குட்டீஸ், புரிஞ்சுதா? பச்சை மிளகா கடிச்சா என்ன பண்ணும்? அதோட நேச்சரே என்ன? காரம் தான். அதை மாற்றவே முடியாது, யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் பாவத்தோட நேச்சர் என்ன, விளைவு என்ன? மரணம். அவ்வளோதான், அதான் எண்டிங். எஸ், சரியா? அதனால நம்ம கடவுளோட இருப்போம், பாவத்துக்கு விலகி ஓடலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பரான பாட்டு. இப்போ இந்த பாட்டை நம்மளுக்கு ஈஸியாக அண்ணன் 2 லைன்ஸாக சொல்லித்தர போகிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஓகே குட்டீஸ். பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. பச்சை மிளகா ஹே 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 ஹே, பச்சை மிளகா ஹே 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 ஹே. பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. இயேசு அன்பு ஒன்று போதுமே நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. இயேசு அன்பு ஒன்று போதுமே நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. எஸ், ஏசப்பாவோட அன்பு மட்டும் நமக்கு போதும், அப்படித்தானே? ஆமாண்ணே. உண்மையிலே உங்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாங்க, உங்களுடைய தண்டனை வாங்கினாங்க. அதை நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எவர்லாஸ்டிங் ஹாப்பியான லைஃப் எப்பவுமே உண்டு. ஓகே, இப்போ இந்த சாங் நம்ம மியூசிக்கோட சேர்ந்து பாடலாம் நினைக்கிறேன். வெரி ஈஸி சாங். அப்படி பாடும்போது அதற்கான ஆக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஓகே. கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. பச்சை மிளகா ஹே 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 ஹே, பச்சை மிளகா ஹே 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 ஹே. பச்சை மிளகா கடிச்சா காரம் பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை
மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். உனக்கு அடிமையாகாத, நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத, நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. இயேசு அன்பு ஒன்று போதுமே, நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. இயேசு அன்பு ஒன்று போதுமே, நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். அண்ணே ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் சூப்பரா இருந்தது, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொல்லி. ஆமா, ஆனா நான் பார்த்தேன் ஒரு சிலர் பாடவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பச்சை மிளகா வாயில வச்சவங்க மாதிரி ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை யோசிச்சுட்டு இருப்பாங்களோ, ஐயோ நம்ம இதெல்லாம் இப்படி நினைச்சிட்டு இருந்தோமே, ஆனா இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நம்ம சொன்னதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்களா? அப்படி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம பாவத்தை ஈஸியா ஜெயிக்கலாம். அதனால நம்ம அந்த மரணத்துல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் அழகா எழுப்பிக்கோங்க பார்க்கலாம். கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. செய்யாதே செய்யாதே பாவத்தை செய்யாதே, போகாதே போகாதே நரகத்துக்கு போகாதே. பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். உனக்கு அடிமையாகாத, நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகாத, நீயும் பாவத்தின் பரிசு வாங்காத. இயேசு அன்பு ஒன்று போதுமே, நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. இயேசு அன்பு ஒன்று போதுமே, நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்குமே. பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா, ஹே 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 ஹே, பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். பச்சை மிளகா கடிச்சா காரம், பாவத்தை செஞ்சா மரணம். அண்ணே அண்ணே ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணே, முக்கியமா நான் பார்த்தேன். பாத்தீங்களா? என்னுடைய தங்கச்சிமார் என்ன அழகா ஆக்ஷன் பண்ணாங்க தெரியுமா? தங்கச்சிமார் தம்பிமார் ரொம்ப சூப்பரா பண்ணாங்கண்ணே. ஆமா, தம்பிமார் பண்ணாங்க, தங்கச்சிமார் ரொம்ப சூப்பரா பண்ணாங்கண்ணே. நாங்க பயங்கரமா பண்ணிருப்பாங்கண்ணே. அதான் சூப்பருங்கிற வார்த்தையை நீங்க தவிர்த்திட்டீங்க நான் நம்புறேன். அப்படியா? சரி பார்க்கலாம். அதாவது உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க. தம்பிமாரும் சரி தங்கச்சிமாரும் சரி நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. ஆனா பாப்போம், இனி அடுத்த வர செஷன்ஸ்ல நீங்க அமைதியா உட்காந்து கவனிக்கணும். ஓகே, யார் கவனிக்கான்னு பார்த்து லாஸ்ட்ல உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஆமா கொடுத்துருவாங்க. ஜோஷுவா டிவில இருந்து உங்களுக்கு பிரைஸ் உங்க வீடு தேடி வரும். வீடு தேடி வரும். ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பரான பாட்டை நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த பாட்டை மறந்துடக்கூடாது. ஓகேவா? நீங்க டெய்லியும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் பாடி பார்த்துட்டே போங்க. சரி, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முக்கியமா அந்த பாவத்துக்கு தப்பி என்ன பண்ணணும், நம்ம ஓடணும். சரியா? ஓகே குட்டி, சூப்பரா இந்த வாரம் அருமையா அந்த பாட்டை கத்துக்கிட்டாச்சு. இன்னொரு வாரம் இன்னொரு பாட்டோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். அக்கா பாட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அவங்க எப்படி ஸ்டெப்ஸ்லாம் அழகா போடுறாங்க பாத்தீங்களா? நமக்கு அப்படி வர மாட்டேங்குது. பாட்டு சூப்பரா இருந்துச்சு. என்ன அந்த குட்டி பிள்ளைகள்லாம் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உட்கார மாட்டாங்களா?
எப்படி ஆமா ஆடிட்டே ஒரே இருக்காங்க. ஆட்டமா இருக்கு. அவன் சோபா மேல ஏறுறான், கீழே குதிக்கிறான், ஒரே ஆட்டம் தான். ஆமா பாட்டு சூப்பர். ரைட், எல்லாரும் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துக்கோங்க. இப்போ பாட்டு முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம ஒரு முக்கியமான செக்ஷனுக்குள்ள போறோம். அந்த முக்கியமான செக்ஷன் என்னது? வசனம். மனப்பாட வசனம். நோட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, நோட் எடுத்து இருப்பிடம் போட்டு அழகா இன்னைக்கு உள்ள வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கணும், அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு யார் வரா தெரியுமா? யார் வரா? அது சஸ்பென்ஸ். ஆமா, எப்பவும் போல சஸ்பென்ஸோட இன்னைக்கு பொம்மையா இல்ல ஆளா இல்ல குட்டி அக்காவா இல்ல பெரிய அண்ணனா நீங்களே பாருங்க அத. ரைட்? ஹலோ குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? குட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நானும் எபி அண்ணனும் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறோம். வசனங்கத்துக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? நோட்லாம் எடுத்து வச்சிட்டிங்கல்ல? என்ன இந்த பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் வசனம் படிச்சுட்டு இருக்காங்களே, ஞாபகமாக வச்சுருப்பாங்களா? அதான் நோட்டில் எழுதிடுவாங்க. அதனால அது அப்பப்போ அவங்க போர் அடிக்கும் போதெல்லாம் அதை எடுத்து எடுத்து ரிவைஸ் பண்ணிக்குவாங்க, படிச்சுக்குவாங்க, அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் ஒப்பிப்பாங்க. ஓ அப்படியா, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்கிறாங்களே. சரி, இன்னைக்குள்ள வசனத்தை நான் முழுசும் சொல்கிறேன், நீங்கள் இடையில பேசாமல் கவனிக்கணும். ஓகேயா? ஓகே. இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். லூக்கா 12:15 முன்பாகம். ஈஸியா இருக்கானே? ஈஸியாக இருக்குது. சரி. ஈஸியாக படிச்சிருவாங்க. இப்போ நான் சொல்ல நீங்களும் பிள்ளைகளும் சொல்றீங்களோ? சொல்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். என்ன பொருளாசைனா என்னென்ன? பொருளாசைனா நம்ம ஒவ்வொரு பொருள் மேலே ஆசை வைக்கிறோம்ல. இப்போ நிறைய பேர் ஃபோன் மேலே இதாக இருப்பாங்க, டிவி மேலே இதாக இருப்பாங்க. எந்தெந்த பொருள் மேலே இருக்காங்களோ அதுலேயே ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஓகே புரியுது. இப்போ நான் திரும்ப ஒரு சொல்கிறேன், நீங்கள் திரும்ப சொல்கிறீங்களான்னு? இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். லூக்கா 12:15 முன்பகுதி. என்ன இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமானே? சொல்லிடலாமே. இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். லூக்கா 12:15 முன்பாகம். என்ன நீங்களும் பிள்ளைகளும் மட்டும் தனியா சொல்றீங்களானே? சொல்றோமே. ஓகே, எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். லூக்கா 12:15 முன்பாகம். சூப்பர் அழகா சொல்லிட்டீங்க. நீங்களும் இந்த பிள்ளைகளும் கெட்டிக்கார பிள்ளைகள். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தோடு இந்த பிள்ளைகளை சந்திப்போம். பை சொல்லிடலாமா? ஓகே, பாய். பாய். சூப்பரா. இப்போ வசனம் யார் சொல்லி தந்தா? எபி அண்ணன் வசனம் அழகா சொல்லி தந்தாங்கல்ல. ஆமா, இந்த வசனம் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சா? இந்த வாரம் ஃபுல்லா இந்த வசனத்தை டெய்லி ஒரு ட்ரிப்பாவது நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். சரியா? அப்படின்னாதான் உங்க மனசுக்குள்ள பதியும். ஆமா, அந்த வசனம் உங்க மனசுக்குள்ள பதியும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா இந்த வசனம் உங்களோட பேசும். அப்படித்தானக்கா? ஆமா, ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம்? பைபிள் ஸ்டோரி. கரெக்ட், பைபிள் ஸ்டோரி கேட்க போறோம். இன்னைக்கு உள்ள பைபிள் ஸ்டோரி சொல்றதுக்கு யார் வராங்க தெரியுமா? யார் வரா? நம்ம ஜபாக்கா வராங்க. அவங்க சூப்பரா சொல்லுவாங்களே. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, கதைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜபாக்கா சொல்ற கதை செமையா இருக்குமே. இன்னும் ரொம்ப சூப்பரா பிடிக்கும். எல்லாரும் ரெடியா உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம பைபிள் ஸ்டோரி கேட்க போறோம். ஜபாக்காவை வெல்கம் பண்ணிடுவோமா? வாங்க ஜபாக்கா, வாங்க. ஹாய் குட்டீஸ், என்ன எல்லாரும் பாட்டெலாம் கேட்டு முடிச்சாச்சா? வசனம் படிச்சாச்சா? சூப்பர். கதை கேட்கலாமா நம்ம? இப்போ என்னது? பைபிள் ஸ்டோரி. சூப்பர். எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கீங்களே, என்ன கதை சொல்லுவாங்கன்ட்டு. வெரி குட். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கதைன்னா,
இன்னைக்கு வந்து யோசுவா அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் எரிகோ கோட்டையெல்லாம் முடிச்சு அந்த கோட்டையை தகர்த்து அந்த நாட்டை கைப்பற்றிட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறாங்கன்னா ஆயின்னு ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. எந்த பட்டணம்? ஆயின்னு ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது, ஜனங்கள்லாம் போயிட்டே இருக்கும் போது யோசுவானே சொல்கிறாங்க, அந்த பட்டணத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம எத்தனை பேர் போனால் அந்த பட்டணத்தில் உள்ள ஆட்கள்லாம் நம்ம போர் செஞ்சு நம்ம அந்த பட்டணத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க கொஞ்சம் பேரும் போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தால் ஆயிப்பட்டினம் வந்து ரொம்ப சின்ன நாடு தான். ரொம்ப பெருசாக நம்ம ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் போய் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை, குறைய பேர் போனால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே யோசுவானனுக்கு வந்து சரி ஓகே, அப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 3,000 பேர் போய் சண்டை போடலாமான்னு, ஒரு 3,000 பேர் போய் நம்ம சண்டை போட்டு அந்த பட்டணத்தை வந்து நம்ம கைப்பற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு அண்ணன் அங்கே வந்து ஆகான்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. என்ன பேருமா? ஆகான். அந்த அண்ணனுக்கு என்ன ஆசைனா, அந்த ஆயிப்பட்டினத்தில் வந்து நிறைய தங்கம், வெள்ளி, சால்வை அப்படின்னு நிறைய பெருசாக விலையுயர்ந்த பொருள் என்னது, பெரிய பெரிய ரொம்ப முத்து, பவளம் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, டைமண்ட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சான். அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஆசை, நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். அந்த அண்ணன் மனசு நினச்சிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு அந்த அண்ணன்ட்ட, நீ வந்து இப்படி பொருளுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது, நானே உங்களுக்கு தருவேன், நீங்கள் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது நான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணன் என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த அண்ணன் அதெல்லாம் காது கொடுத்து கூட வாங்கலை, ஆண்டவர் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து ராஜாக்கோட சால்வை, ட்ரெஸ்ஸு, நிறைய தங்கம் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த அண்ணனுக்குன்னு ஒரு குட்டி கூடாரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே பூமிக்கு கீழே புதைச்சி வச்சுட்டாங்க. இது யாருக்கா தெரியுமா? அங்கே யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அங்கே உள்ள ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த அண்ணன் யாருக்குமே தெரியாமல் ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க கூடாரத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க. இதை யார் பார்த்தா? யார் பாப்பா? இதை வந்து ஆண்டவர் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் யாருக்குமே சொல்லலை. ஆண்டவர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க மேலேருந்து என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறான்னு. அதே மாதிரி எல்லாரும் ஆயிப்பட்டினத்துக்கு ஒரு 3,000 பேரை கூட்டிட்டு போய் சண்டை போட போகிறாங்க. ஆயிப்பட்டினம் பெரிய நகரமா சின்ன நகரமா? சின்ன நகரம் தானே. அங்கே போய் சண்டை போட போனால் கடைசி யார் தோத்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போயிட்டாங்க. ஆயிப்பட்டினம் சின்ன நகரம் தானே, இவங்க எவ்வளோ ஜனங்கள், ஏன் தோத்தாங்க? உடனே ரொம்ப அழுக. யோசுவானுக்குலாம் தாங்க முடியல, நம்ம ரொம்ப எவ்வளோ பேர் போனோம், நம்ம தோத்துட்டவே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து யோசுவான்கிட்ட சொல்கிறாங்க, நான் எதுக்கு உங்களை தோக்க வச்சேன்னா, நான் ஒரு காரியம் செய்ய வேண்டான்னு சொன்னேன், ஆனால் உங்கள் ஜனங்களில் வந்து ஒருத்தர் வந்து என் பேச்சை கேட்காம பொருள் மேலே ஆசைப்பட்டு இப்படி நிறைய பொருளை எடுத்து வச்சுருக்கான்னு அது நீயே கண்டுபிடிச்சிரு, நான் உனக்கு உணர்த்துவேன் அப்படி சொன்னோன்னே அந்த யோசுவனன் போய் எல்லார் ஜனங்களும் நிற்க வச்சு பார்த்து, நான் இப்படி ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்களே வந்துருங்கன்னொடனே யாருமே சத்தம் கொடுக்கல. அந்த ஆகானும் நிற்கிறாங்க, அவங்க சொல்லவே இல்லை கொஞ்சம் கூட, நான் தான் எடுத்தேன், நான் தான் இப்படி மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை. யோசுவானே உடனே ஒரு கோத்திரமாக கூப்பிடுறாங்க, வந்து நிற்கிறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் வம்சமாக கூப்பிடுறாங்க. அப்புறம் கடைசி அந்த ஆகான குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வர சொல்லி நிற்கும் போது கடைசி அந்த அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகானை பார்த்து, நீ தான் எடுத்தியா, எந்த பொருளை எடுத்த, எங்கே வச்சிருக்க அப்படின்னோடனே அந்த அண்ணன் கடைசி உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், கர்த்தர் இப்படி சொன்னாங்க, நான் தான் அவங்க பேச்சை கேட்கல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்து என் கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னோடனே 2 ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த கூடாரத்தில் போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே தோண்டி பார்க்குறாங்க. பூமியில் அவ்வளோ நகை இருக்குது, ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு, ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. நம்ம பேச்சை கேட்காம நம்ம இப்படி தோத்துட்டோம், இவன் இப்படி பண்ணுறதை நம்ம ஜனங்கள் ஃபுல்லாமே தோத்துட்டோம், ஒரு சின்ன நகரத்தில் போய் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது கடைசி அந்த ஆகானனை கூட்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு குழி மாதிரி இருக்குது, அதில் தள்ளி போட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு அந்த அண்ணனை எரிஞ்சு அந்த அண்ணன் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா குட்டீஸ்? நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு நிறைய தருவாங்க, அவங்க அப்பா அம்மா முறை தருவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி தருவாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, ஏதாவது கடைக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, அந்த கல்ல அந்த பொம்மை அவ்வளோ அழகாக இருக்கே, எப்படியாவது வாங்கணுமே, அது நமக்கு எப்படியாவது வேணுமே அப்படின்னு ஆசைப்படுவீங்களா? அந்த அண்ணனை மாதிரி நீங்கள் ஆசைப்படுவீங்களா? இல்லைனா உங்கள் கிளாஸ்மேட் பக்கத்தில் சூப்பராக நீடில் பென்சில் பெருசாக வச்சுருக்காங்க, பென்சில், எரேசர், புது பாக்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க, அப்படி தானே நிறைய பேர் கொண்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து நமக்கு இல்லையே, எப்படி வாங்கினா, நம்ம அதை எப்படியாவது வாங்கிடணுமே, நம்ம அப்பாட்ட போய்ட்டு எப்படியாவது வாங்கிடணுமே அப்படின்னு ஆசைப்படுவீங்களா?
அப்படிலாம் பார்த்து எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது குட்டீஸ், சரியா? நம்ம எது வேணாலுமே நம்ம முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர்கிட்ட தினமும் ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு இது வேணும் ஏசப்பா, எனக்கு தாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு எப்படியாவது அதை வாங்கி தாங்க, எனக்கு ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு கேட்கணும். கர்த்தர் எப்படியாவது உங்களுக்கு உடனே கிடைக்காது, கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும், ஒரு 4 நாள் கழிச்சு கிடைக்கும், இல்லை ஒரு மாதம் கழிச்சு எப்படியாவது உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அந்த வீட்டில் அது சூப்பராக இருக்குது, அந்த வீட்டில் கார் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, பெரிய கார் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு எதையும் நினச்சி ஆசைப்படக்கூடாது. நமக்கு எதெல்லாம் எப்பப்போ கிடைக்கணுமோ கர்த்தர் வந்து கரெக்டாக தந்துடுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு என்ன வேணாலுமே முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர் கேட்கணும். ஆஹா நன்னை மாதிரி யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்க கூடாது. யார் பார்த்துட்டு இருப்பா நம்மளை? கிளாஸில் பென்சில் எடுத்து வச்சா யார் பார்த்துட்டு இருப்பா? ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களை நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நம்ம அத்தைக்கு மாமாவுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் எதையும் எடுத்து வச்சா யார் பார்த்துட்டு இருப்பா? கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? அதனால் உங்கள் மேலே எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு எப்பப்போ எது கரெக்டாக கிடைக்கணுமோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? கதை நல்லா இருந்துச்சா? நீங்களும் இதே மாதிரி நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். உங்கள் கிளாஸில் படிக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லணும், உன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் சொல்லணும். ஓகேவா? எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு எது வேணாலும் யார் தருவா? கர்த்தர் தருவாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, அடுத்த வாரம் வேறு கதையில் பார்க்கலாம். பாய். கதை சூப்பரா இருந்துச்சுலக்கா. செமையா சொன்னாங்க ஜெபா. எவ்வளவு அழகா இருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி ஒரு பையன், ஆமா, அந்த பையன் வாய்க்குள்ள எல்லாம் கொசு போயிட்டு வெளியே வருது, அவன் பாட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க கதை கேட்டுட்டு. ஆமா, கதை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சா. அவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. ஆமா, அதே புத்துணர்ச்சியோட எல்லாரும் அப்படியே ஆவலா உட்காந்துருங்க. இன்னொரு கதை உங்களுக்கு வருது. ஆமா, பொது கதை சொல்றதுக்கு யார் வராங்க? ரவி என்ன வராங்க இந்த பொது கதை சொல்றதுக்கு. அழகா சூப்பரா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க அப்படியே ஆசையா ஆர்வமா உட்காந்துருங்க. ரெடியா? ரவி அண்ணனை வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க ரவி அண்ணன். வாங்க ரவி அண்ணன், ஓடி வாங்க ஓடி வாங்க. சின்ன பிள்ளைலாம் ஆவலா இருக்காங்க உங்களுக்காக. பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஆமாம், பைபிள் கதை யார் சொன்னாங்க? ஜபாக்கா சொன்னாங்களா? பார்த்தியா, பொருளாசையினால் ஒரு ஊருக்கே அழிவு வந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. கடவுள் நமக்கு எவ்வளோ தராரோ அது போதும்னு இருக்கணும். இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவங்க வீட்டில் கார் இருக்குது, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல டீச்சர் வேலை இருக்குது, எங்கள் அப்பா பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கடவுள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் ஒரு நிறைவே கட்டளையிடுவார். உனக்கு ஒன்று தெரியுமா? பெரிய மாடி வீடாக இருக்கும். அங்கே போய் பார்த்தேன்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா? கேப்பைக்குள்ளே உப்பு போடாமல் சாப்பிடுவாங்க, சீனி போடாமல் சாப்பிடுவாங்க. ஆனால் நீ எப்படி என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, புரோட்டாவா, பழைய சோறா, பச்சை மிளகாவா கடிச்சு முளைக்கிடுவேன். அப்போ யார் பணக்காரன்? நீ தான் பணக்காரன். மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல என்ன, ஒரு ஊரில் அழகான ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது. நீ குற்றாலம் போயிருக்கீங்களா? குற்றாலத்துக்கு குற்றாலம்னு என்ன ஞாபகம் வரும்? குரங்கு ஞாபகம் வரும்ல. இந்த ஊர் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர். இந்த குரங்கு இருக்குதா என்ன பிரச்சனை தெரியுமா? குரங்குக்கு சீசன் டைமில் நிறைய ஆட்களாம் வருவாங்க, அதில் சாப்பிடலாம் கொடுப்பாங்க. சீசன் முடிஞ்ச பிறகு இந்த குரங்குகளுக்கு என்னென்னா அப்படியே ஊருக்குள்ளே போய் எங்கேயாவது பக்கத்தில் ஊரில் ஒரு வீட்லையா போய் யார் வீட்டில் ஆள்லையோ அந்த வீட்டு கிச்சனுக்குள்ளே போய் அப்படியே எடுத்து சாப்பிட்றோம். நிறைய தொந்தரவாக இருக்கும். நிறைய அம்மா அம்மா ஐயோ இந்த குரங்கால் என்ன பாடுன்னு சொல்லி விரட்டுவாங்க. சில வீட்டில் கம்பி வலையெல்லாம் போட்டிருப்பாங்க, சில வீட்டில் குட்டி வெடி வச்சுருப்பாங்க, டப் அப்படி போட்டு பயங்கட்டுவாங்க. ஆனால் குரங்கு பயப்படியே ஏதாவது சாப்பிட வேணும்ல, அப்படியே சாப்பிட்டே இருக்கும். ஒரு நாள் அப்படி ஒரு குரங்கு என்னச்சு தெரியுமா? அப்படியே வந்துட்டு இருந்தது. பார்த்தா ஒரு வீட்டில் அப்படியே வெளியே ஜன்னலில் பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஜாரில் நிறைய வேர்க்கடலை வெள்ளைன்னு அழகாக தோல்லாம் எடுத்து வறுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த வெள்ளை கடலையில் லைட்டாக உப்பு போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தது அந்த குரங்கு, ஓ இந்த கடலைப்பருப்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு மெதுவாக கஷ்டப்பட்டு அந்த கம்பிகள் நடந்துச்சு. அந்த வீட்டில் யாருமே இல்லையா? கிச்சனுக்கு போச்சு. உள்ள காலத்து டம் என்னாச்சு? ஒரு டப்பா தட்டி விட்டுட்டு உடனே பயந்து அப்படி ரெடி ஆகிடுச்சு. அப்படி பார்த்தது யார் வராங்கன்னு ஒருத்தர் இல்லை, வீட்டு வெளியே போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குரங்கு அப்படியே உள்ளே வந்துச்சு. வந்து அந்த டப்பா அப்படியே எடுத்து கொஞ்சம் கடலை அள்ளி அப்படி வாயில் போட்டு சமைச்சது. அவ்வளோ டேஸ்ட்டு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது, அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படி அப்புக்கு நிறைய அள்ளி போட்டு சாப்பிட்டுச்சு.
ரொம்ப சந்தோஷம். சரி சரி வயிறு ஃபுல்லான உடனே சரி நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு அப்பா அப்படியே மூடிட்டு அப்படி வச்சுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக குதித்து ஓடி போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளிச்சு நான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போய் வேர்க்கடலை சாப்பிட்டேன், என்ன சூப்பர் தெரியுமா, அழகாக டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக பேசிச்சு. அப்போ நான் எங்கேயும் கூப்பிட்டு போகிறேன், நோனோ அது நான் தான் சாப்பிட போகிறேன்னு மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் என்ன பண்ணிச்சு, போய் இப்படியே பார்த்தா அந்த வீட்டில் அன்றைக்கும் எல்லோரும் வெளியே போயிட்டு அவங்க வீடு வெளியே பூட்டி இருக்குது. நைஸாக அந்த ஜன்னல் கம்பிக்குள்ளே அப்படியே நுழைஞ்சி உள்ளே வந்து அப்படியே அந்த டப்பாக்கள் எடுத்தது, உள்ளே கையை விட்டுச்சு. திடீர்னு யோசனை வந்தது, ஒரு கையை விட்டால் கொஞ்சம் தானே வருது, 2 கையும் விட்டால் நிறைய அள்ளலாம்ல, அள்ளிட்டு அப்படியே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த டப்பாக்கள் 2 கை அப்படியே விட்டுச்சு. விட்டு அப்படியே அவ்வளோ கடையில் அப்படியே அள்ளிச்சு. அள்ளிட்டு வெளியே எடுத்து பார்த்தா கை வரமாட்டுக்கு. முக்கி பார்க்குது, இழுத்து பார்க்குது, கை வரவே முடியல. இழுத்து இழுத்து பார்த்தது, ஒன்றும் இல்லை, அங்கே ஓடுது இங்கே ஓடுது, டப்பா கையில் மாட்டிக்கிட்டது. 2 கையில அந்த கடலை மாட்டினா அப்படியே டப்பா மாட்டிக்கிட்டது. குதிச்சு பார்க்குது, வெளியே ஓட பார்க்குது, ஜன்னல் பக்கம் போகுது, போக முடியல. அந்த டப்பா அப்படியே ஜன்னல் இடிக்குது. அங்கேயும் ஓடி டயர்டாக இப்படி உட்காந்துட்டு இருக்குதா, டக்கு 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 என்னது, வெளியே கதவு திறக்கிறாங்க யாரோ, ஐயோ வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. குரங்கு கையை இப்படி பார்த்தது, இழுத்து பார்த்தது, கையை வர முடியல. கடைசி அந்த வீட்டுக்காரங்க வந்தாங்க. இந்த குரங்கு டப்பா பார்த்தோம், நீ தான் டெய்லி கலான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கம்பு வச்சு ஆடி நடிச்சாங்க. இந்த குரங்கு கை வெளியே வரவே இல்லை, கை மாட்டிக்கிட்டு இழுத்து பார்த்தது, ஐயோ கத்தி பார்த்தது, நல்லா அடித்து அந்த குரங்கை கயிறு வச்சு கட்டிட்டாங்க. பத்தியா தம்பி தங்கச்சி, இந்த குரங்கு என்ன தப்புனுச்சு, ஆசை. ஆமாம், நிறைய வேணும், பொருள் ஆசை. கொஞ்சமாக அள்ளி சாப்பிட்டுக்கலாம், 2 கையை விட்டு கை வராதுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டுல. இப்படி தான் நம்ம மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம். கிளாஸில் அழகான ரப்பர் வச்சுருப்பாங்க, அழகான பென்சில் வச்சுருப்பாங்க, அழகான பேனாக இருக்கும், சில சமயம் ஏதாவது அழகான இந்த ஹேர் பேண்ட்லாம் வச்சுருப்பாங்க. நீ ஆசைப்படுறல, ஆசைப்பட்டு அதை நைஸாக அபேஸ் பண்ணிடுறல, ஆண்டவருக்கு பிடிக்காது. உனக்கு என்ன தேவைனாலும் ஆண்டுகிட்ட கேளு, உன் தேவைக்கு ஆண்டு தருவாங்க. மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறதுனால நிறைய தப்பு வருது. பொருளாசை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாசைனால் வாழ்க்கை எழுந்து போனவங்க ரொம்ப பேர். குட்டி தம்பி தங்கச்சி, நீ ஆசைப்படாத, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படாத, கடவுளோட கொடுத்தது போதுன்னு இருக்கணும். ஓகேயா? பாய். ரவியண்ணன் கதை எப்படி சொன்னாங்க? சூப்பரா சொன்னாங்கல்ல. சொன்னாங்கல்ல, அழகா இருந்துச்சு. நல்லா கேட்டிங்களா கதையெல்லாம்? நல்லா நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா எல்லாரும்? ஆமா, அந்த குரங்கெல்லாம் எப்படி குதிச்சு எப்படி பண்ணிச்சு பாத்தியா அந்த குரங்கு? குரங்கு வேலையை காமிச்சதுல. அந்த குரங்கு கதை நல்லா இருந்துச்சா? அதே மாதிரி நீங்களும் வீட்டுல குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, எங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. பிள்ளைகள் என்ன? சரி, இப்போ அடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போறோம், அப்படித்தானே? क्वेश्चन ரொம்ப முக்கியமானது, அதே நீங்க மறந்துட்டீங்க. மறந்தே போயிட்டேனே, அச்சச்சோ. ஆமா, क्वेश्चन கேட்கணும். என்ன எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்களா? செல்போன்லாம் எடுத்துட்டாங்களா? அதுக்குள்ள எல்லாரும் எடுத்து வச்சிட்டாங்க. இல்ல, நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா அடிச்சு வச்சிருக்கான். நம்ம சொன்ன உடனே அனுப்பிடுவோம் போல தெரியுது. இப்போ நான் क्वेश्चन எதுல இருந்து கேட்க போறேன் தெரியுமா? ரவி என்ன சொன்ன பொது கதையில இருந்து தான் கேட்க போறேன் உங்களுக்கு क्वेश्चन. ஆமா, இந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கு திருடி தின்னுச்சுல்ல, அந்த பொருளோட பேர் என்னது? அந்த பண்டத்தோட பேர் என்னதுங்கிறத நீங்கள் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி விடுங்க. நாங்கள் உங்கள் பேரை சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம், நோட்டில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு சூப்பர் கிஃப்ட் அனுப்பி விடுவோம். ஓகேவா? கொஸ்டின் என்னது மறக்கலையே? இந்த குரங்கு திருடி தின்ன பொருளோட பேர் என்னது? அந்த பொருள் பேரை மட்டும் நீ டைப் அடிச்சு கீழே உன் பேரை போட்டு உடனே அனுப்பி விட்ரு. சரியா? ஓகே அக்கா, முடிஞ்சிட்டாப்போ இப்போ ப்ரேயர் பண்ணிடலாம்ல நம்ம? ஆமாம், எல்லாரும் ரெடி? என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும்னா கண்ணை மூடி கையை கூப்பி முழங்கால் போட்டு ரெடியாக இருக்கணும். இப்போ யார் ப்ரேயர் பண்ண போகிறா தெரியுமா? நம்ம எம்லின் அக்கா தான் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க.
அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க கேட்ட வசனம், பாட்டு, கதை எல்லாம் எங்களோட மனசுல பதிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எல்லாம் எங்க மனசுல பதிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்க நல்ல பிள்ளைங்களா எங்களோட வாழ்க்கையில வாழ நீங்க உதவி செய்யுங்க. நாங்க நல்ல பிள்ளைகளா எங்க வாழ்க்கையில வாழ நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 சூப்பர். அப்போ இன்னொரு நாள் இன்னொரு எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கிறிஸ்டோபர் அண்ணன். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.